வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடத்தும் சைபர் தாக்குதல்களால் ஈரானியர்கள் எதிர்பார்த்த பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFல் சைபர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய குழு 8 முன்னாள் அதிகாரி தெரிவித்துள்ளார். மாறாக சைபர் தாக்குதல்கள் ஈரானுக்குள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்றார். ஈரானுக்குள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திய சைபர் தாக்குதல்களை நடத்தியது யார் என்பதை அவர் வெளிப்படையாக கூறவில்லை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி ஈரானுக்குள் சைபர் தாக்குதல்களை நடத்துவது IDF உளவு பிரிவு 8200 குழு 8ஐ சேர்ந்த சைபர் வல்லுநர்கள்தான். IDF உளவு படைப்பிரிவு 8200 முன்னாள் தளபதி மற்றும் குழு 8 தலைமை முன்னாள் திட்டமிடல் அதிகாரி பாபி கில்பர்ட் அது பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இஸ்ரேலிய இணையதளங்கள் மற்றும் அதன் சமூக ஊடக செல்வாக்கு பிரச்சாரங்களின் மீது ஈரான் சைபர் தாக்குதல்களை நடத்த முயன்ற போதிலும் சைபர் தாக்குதல்களின் நிஜ பாதிப்புகளை அடையாமல் இஸ்ரேல் இன்னமும் ஈரானை திசை திருப்புகிறது என்று கூறினார். செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் வர்த்தக சிக்கல்கள் தொடர்பான குழு 8 சமீபகால அறிக்கையை தொடர்ந்து அவர் மேலும் கூறிய போது நிஜமான செயல்பாடுகளை சேதப்படுத்தும் சைபர் தாக்குதல் பிரச்சாரத்திலிருந்து உளவியல் தாக்குதலை நாம் பிரிக்க வேண்டும். 2022 ஆண்டில் மட்டும் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர பென்குரியன் விமான நிலையத்தின் ஈரானின் சைபர் தாக்குதல் பிரிவு APT-34 விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சிஸ்டத்தை பல மணி நேரங்களுக்கு முடக்கியது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் மற்றும் பிற அரசாங்க வலைத்தளங்களை ஈரான் சைபர் தாக்குதலால் சீர்குலைத்த போது அவசர கால நிலையை அறிவிக்க இஸ்ரேலிய தேசிய சைபர் இயக்குநரகம் INCD மறுத்தது. காரணம் அதனால் ஏற்படக்கூடிய சேதம் அச்சுறுத்தும் விதத்தில் இல்லாமல் தடுக்கப்பட்டது. ஈரானின் மற்றொரு சைபர் தாக்குதல் குழுவான சேர்வியஸ் ஹேக்கர்கள் ஆஸ்டோக் துறைமுகத்தில் உள்ள ஒரு தளவாட நிறுவனத்தின் கணனிகளை தாக்கி துறைமுகத்தின் செயல்பாடுகளை சீர்குலைத்தனர். அதுவும் சில மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டது. ஈரான் நடத்திய சமூக ஊடக செல்வாக்கு தாக்குதல் முக்கியமானது. அத்துடன் பென்குரியன் விமான நிலையம் மற்றும் அரசாங்க அமைச்சகங்களின் இணைய வலைத்தளங்களில் சிறிய சிக்கல்களை ஏற்படுத்துவது ஈரானின் பிரச்சாரங்களுக்கு உதவுகிறது. அது நடக்கக்கூடாது என்றால் வலைத்தளங்களை பாதுகாக்க முதலீடு இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல் ஈரானை போல் இன்னமும் பாதிக்கப்படவில்லை. சைபர் தாக்குதல்கள் காரணமாக ஈரானில் எரிவாயு நிலையங்களில் அவற்றின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. நாடு தழுவிய முழு ஈரானிய எரிவாயு விநியோக அமைப்பின் அடிப்படை செயல்பாடு முழுமையாக தடைப்பட்டு பொதுமக்கள் உண்மையில் உணரும் விதத்தில் பாதிக்கப்பட்டது. இது ஒரு ஈரானுக்கு சைபர் தாக்குதல் மூலம் செய்யப்பட்ட மிக கடுமையான தீங்கு என்று முன்னாள் யூனிட் 8200 மூத்த அதிகாரி கூறினார். ஈரானிய சைபர் தாக்குதல் ஹேக்கர்கள் சில சிறிய வெற்றி பெற்றனர். ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் உளவு பிரிவு 8200 எங்களை பாதுகாக்க முடியவில்லை என்று இஸ்ரேலிய மக்கள் நினைக்கவில்லை. ஆனால் நடைமுறையில் ஈரானியர்கள் இஸ்ரேலிய சைபர் தாக்குதல்களால் மிகவும் பாதிக்கப்படுவதாக உணர்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் தங்கள் பெரும்பாலான நடவடிக்கைகளை ஸ்மார்ட் டிஜிட்டல் பாதைக்கு மாற்றுகின்றனர். இது ஒரு நல்ல போக்கு. ஆனால் இதுதான் சைபர் தாக்குதலுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியது. ஆனால் இஸ்ரேலியர்கள் இதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் பாதுகாக்க முடியாது என்ற கவலையில் இல்லை. ஆனால் ஈரானின் டிஜிட்டல் டொமைன்களில் மக்கள் பாதுகாப்பற்றவர்களாக உணர்கிறார்கள் என்றார். தற்போதைய போரை பற்றி குறிப்பிட்ட அவர் அக்டோபர் 8 முதல் யூனிட் 8200 6 வாரங்களுக்கு வேலை செய்ததாகவும் அது ஒரு சக்தி வாய்ந்த அனுபவம் என்றும் கூறினார். நான் மிக முக்கியமான யூனிட் 8200 சந்திப்புகளில் இருந்து தனியார் துறையினரிடம் பேசுவேன். அவை பெரும்பாலும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நிறுவனங்கள், இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள். வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு உணர்வாக போருக்கு பின்னரும் அவர்களின் தேவைகள் தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருந்தது. நாங்கள் எந்த நிகழ்வுகளையும் ரத்து செய்யவில்லை. இருப்பினும் நாங்கள் அவற்றின் கட்டமைப்பை மாற்றினோம் என்றார். ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவின் ராக்கெட் தாக்குதல் சைரன்களால் வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு மையங்கள் சீர்குலைந்த சில அனுபவங்களுக்கு பின்னர் குழு 8 அதன் மையங்கள் அனைத்தையும் ஒரு பாதுகாப்பான தரையடி தளத்திற்கு மாற்றியது. இதனால் சைரனின் போது கூட நகர வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியில் போரின் வேகம் குறைய தொடங்கியதால் மார்ச் மாத தொடக்கத்தில் பலர் அலுவலகத்தில் வழக்கமான மையங்களுக்கு திரும்ப தொடங்கினார் என்றார். IDFின் உளவு பிரிவு யூனிட் 2200 தொடர்பாக பலரால் முன்வைக்கப்பட்ட அக்டோபர் 7 தேசிய உளவுத்துறை தோல்விகளில் சிலவற்றை பற்றி கேட்டபோது யூனிட் 8200 தன்னை மாற்றியமைக்கும். முதல் நாளிலிருந்து யூனிட் 8200 சண்டையை தொடர்கிறார்கள். அக்டோபர் 7 தாக்குதலை தடுக்காததற்கு பொறுப்பேற்கிறார்கள். ஒவ்வொரு தரத்திலும் மட்டத்திலும் யூனிட் 8200 ஏதோ ஒரு நடைமுறை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று எல்லோரும் கூறுகிறார்கள்.
நடந்தவற்றுக்கு IDF மற்றும் யூனிட் 8200 ஆகியவையும் பொறுப்பேற்றன. நான் 26 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஆய்வுகளை எவ்வாறு செய்வது மற்றும் ஒரு சிக்கலின் மூல காரணங்களை பெற அவற்றை தீவிரமாக எடுத்துக்கொள்வது எப்படி என்பது IDF-க்கு தெரியும். நான் அமைதியாக இருக்கிறேன். IDF ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் என்றார். IDF அதிகாரிகளுக்கு எதிரான ஊடக கசிவுகள் குறித்து கூறிய அவர் கசிவுகளை வெளியிட்டவர்கள் IDF-ஐ சேர்ந்தவர்கள் அல்ல என்று உறுதியாக கூறினார். IDF அதிகாரிகள் தமது சகாக்களை பேருந்தின் அடியில் தூக்கி எறிவதில்லை. உதாரணமாக IDF உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் அஹரோன் ஹலீவா உளவுத்துறையின் தோல்வி பற்றி வேறு எதையும் கூறுவதற்கு முதலில் அதற்கு நான் பொறுப்பு என்றார். இதையடுத்து ஹலீவாவும் ராஜினாமா செய்தார். அது இஸ்ரேலியர்களிடம் IDF உளவுத்துறையின் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் என்றார்.